1 கப்பு தயிரை மிக்சியில் அடித்து அதை அப்படியே தண்ணி விடாமல் குமுற கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் வத்தல், ஒரு 4-5 மிளகு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த மோரில் சேர்த்துட்டோம். இதை கடைசியாக கூட செய்துக்கலாம். அதே கடாயில் இருக்கிற நெய்யில் கொஞ்சம் ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் வறுத்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதோட நம்ம கொஞ்சம் நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம், நான் சாம்பார் வெங்காயம் பாதியும் பெரிய வெங்காயம் பாதியுமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டோம். அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டோம். அதோட பெருங்காயமும் சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோரோடு சேர்த்து தாளித்து ஏற்கனவே போட்டுட்டோம். உப்பு போடணும். தேவைப்பட்டால் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். கொஞ்சம் நிறையா பச்சை கொத்தமல்லியை சேர்த்துட்டு கிண்டிட்டோம்னா சூடான சாதத்தில் இந்த தம்புலியை விட்டு சாப்பிட்டோம்னாக்க சாதம் பத்தாது. ஆரோக்கியமான ஆனியன் தம்புலி ரெடி.